This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். போப் மறைவு, 3 நாள் துக்கம் அனுசரிக்கும் மத்திய அரசு. இழப்பை தாங்காமல் தமிழக அரசு கூறிய செய்தி. போப் பிரான்சிஸ் தனது 88 வயதில் நேற்று காலமானார். சில காலமாக அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று அவரது உயிர் பிறந்தது. அவரது மறைவையொட்டி நம் நாட்டில் 3 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதேபோல் தமிழக அரசும் 2 நாள் துக்கம் அனுசரிப்பதாக தெரிவித்துள்ளது. உலக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைவராக போப் ஆண்டவர் போப் பிரான்சிஸ் பொறுப்பு வகித்து வந்தார். இவர் கடந்த 2013ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி பொறுப்பை ஏற்றார். கடந்த 12 ஆண்டுகளாக அவர் அந்த பொறுப்பை வகித்து வந்தார். வாடிகன் நகரில் அவர் வசித்து வந்தார். போப் பிரான்சிஸுக்கு 88 வயது ஆனது. முதுமை காரணமாக அவர் தொடர்ந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு வந்தார். மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிறார். சுவாச பிரச்சனையால் அவர் கடந்த பிப்ரவரி மாதம் இத்தாலியின் தலைநகர் ரோவில் உள்ள ஜெமெல்லி ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். போப் பிரான்சிஸ்க்கு நிமோனியா பாதிப்பு இருந்தது தெரிய வந்தது. இதற்கு தீவிர சிகிச்சை பெற்றார். அதன் பிறகு 1 மாதத்துக்கு மேலாக சிகிச்சை பெற்ற அவர் வடிகன் நகருக்கு திரும்பினார். பொதுவாக புனித வெள்ளி, புனித வியாழன், ஈஸ்டர் உள்ளிட்ட நாட்களில் வாடிகன் நகரில் சிறப்பு பிரார்த்தனையில் போப் பிரான்சிஸ் பங்கேற்று மக்களுக்கு வாழ்த்துச் செய்தி மற்றும் உரையாற்றுவார். ஆனால் கடந்த வியாழக்கிழமை வந்த பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, புனித வெள்ளி, கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டாட்ட ஈஸ்டர் உள்ளிட்ட கிறிஸ்தவர்களின் முக்கிய நாட்களில் அவர் பங்கேற்கவில்லை, வாழ்த்துக்கள் தெரிவிக்கவில்லை. இது அவரது உடல்நலம் மீது கேள்வியை எழுப்பியது. இந்நிலையில்தான் நேற்றைய தினம் அவரது உடல்நலம் மோசமாகி உள்ளது. டாக்டர்கள் சிகிச்சை அளித்த நிலையில் அவர் காலமானார். போப் பிரான்சிஸ் மரணத்தை கர்தினால் கெவின் பரேல் அறிவித்தார். ஈஸ்டர் தினத்துக்கு அடுத்த நாளில் போப் பிரான்சிஸ் காலமாகி உள்ளார். போப் பிரான்சிஸ் மறைவுக்கு கிறிஸ்தவ மக்கள், உலக நாடுகள், தலைநகர் இரங்கல் தெரிவித்து வருகின்றன. அவருடைய உருவாக்கப்படத்திற்கு பாதிரியார்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி பிரான்சிஸ் மறைவையொட்டி கத்தோலிக்க திருச்சபையில் 9 நாள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. துக்கம் அனுசரிக்கப்படும் நாட்களில் நாடு முழுக்க தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கும். அரசு நிகழ்ச்சிகள் நடைபெறாது மற்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்றும் நாளையும் நம் நாட்டில் துக்க தினம் அனுசரிக்கப்பட உள்ளது. அதன் பிறகு போப் பிரான்சிஸ் இறுதி சடங்கு நடக்கும் நாளில் இன்னொரு துக்க தினமும் அனுசரிக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. அதேபோல் தமிழக அரசு சார்பில் போப் பிரான்சிஸ் மறைவை ஒட்டி இன்றும் நாளையும் 2 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும். துக்க தினத்தையொட்டி தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.